அது ஏன்டாப்பா அதுல இப்ப அவர் குரூல்ராயா அதுல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்த அதை கொஞ்சம் பெருசுபடுத்துறீங்களா அப்படி அதை புறங்குவா நீங்களும் என்ன எழுதிக்கிறீங்க. எனவேதான் வடமாகாண கல்வி அமைச்சிருந்த வகையில் அவர் சாந்தபுரம் கல்யாண வித்தியாலயத்தின் பிரச்சனை அவரை பற்றியே நடிக்கணும். அதுல அலட்சியான கோல் பண்ணி நடிக்கணும். உண்மையில உனக்கு நான் எல்லாம் சொன்னான் தானே, நான் தான் தலையிட்டேன், நான் தான் அதை செய்விச்சேன், நான் என்னாலதான் இவ்வளவு வந்தேன். இப்ப இவ்வளவு நீங்க எழுத இவ்வளவு தாக்கமும் மாறுக்கு வரும் சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க அவ்வளவு அவசரப்படுறீங்க? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தானா பெரிய செய்தியா நீங்க போட வேணும்? இதுக்கா நீங்க எங்களுக்கு தேசியம் பேசுறீங்க? எத்தனை பிரச்சனை நடக்குறாப்பா எழுதுறதுக்கு? எவ்வளவு பிரச்சனை நடக்குது நாட்டுல, எவ்வளவு சிக்கல்கள் நடக்குது உங்களுக்கு தெரியுமே. உனக்கு நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். நான் இன்வால்வா நீ என்ன முழுக்க நாசமாக்கி எழுதி வச்சுக்கிற அப்புறம் நெஞ்சபார் வாசிக்கிறீர்கள். எனவேதான் வடமாகாண கல்வி அமைச்சர் வகையில் அவர் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் பிரச்சனை தலையிட்டு தற்காலிகமாக வேணும் தீர்வு காணும் முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும். நீர் என்ன சொல்றது? பழைய கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகிய உத்தியோக பயணமாக தாய்வான் சென்றிருக்கும் நிலையில் அமைச்சர் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளை கொண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனை விடுத்து அலட்சியமாக அவியல் தீர்ப்பினம் என்பது அவர் மாவட்டத்தில் நீங்க சிஐடிக்கு மட்டும் நல்லபடி எழுதுங்க, ஆனா எங்களை நீங்க போட்டடிக்கிற வேலை மட்டும் செய்து கொள்ளுங்க. என்ன நீங்க இதான் நீங்க தமிழ் பின்ன பயன்படுத்துறது. நீங்கள் அவனார வடகதியான அவன் போடுறான்டா நீயும் அவனோட சேர்ந்தா நீ செய்யறது. நீ தமிழ் இதே செய்தான் கிடக்கு குளோபல்ல தமிழ் செல்லுமே இதான் போட்டுக்கிறான். இல்ல எங்கள் பேலன்ஸ் கதை இல்லை. இது நீங்கள் வேணும் பண்ணி வடிவா செய்யறீங்க. இப்படி பல செய்தி போட்ட நீங்கள் நீ ஒரு மனுஷனா நிலவுங்கடாப்பா. முதலாவது நீங்க உனக்கு அன்னைக்கு எனக்கு கூப்பிட்டு வச்சுல சொல்றேன் இவ்வளவு விஷயங்களும் பேலன்ஸ் இந்த செய்தி போட்டாதான் உங்களுக்கு தமிழ் பின் ஓடுமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு வேற செய்தி நாட்டுல இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல, அது போட தெரியாதா உங்களுக்கு? எத்தனை பேர் எவ்வளவு விஷயம் நடக்க ஆமி எத்தனை விஷயம் செய்யறா எவ்வளவு காணியப்படுத்தி வச்சிருக்கான் எழுதுறீங்க. பொருளாதார மையம் சந்திரகுமாருக்கு செய்தி எழுதுறது மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்களா கிளிநொச்சியில? இப்படி நில்லுங்க நீங்க. நீங்க எல்லாரும் மனுஷன் பிறகு வைங்க.